அடுத்ததாக சகோதரர் பி முகமது ஆசாத் அவர்கள் நரகில் கொடுக்கப்படும் தண்டனைகள் என்கின்ற சம்பந்தமான சிறுவுனை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் கொள்கை சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் வாழுவோம் சத்தியபாதையில், மரணிப்போம் சத்திய கொள்கையில். எனக்கு உங்கள் மத்தியில் கொடுத்துருக்க தலைப்பு நரகத்தில் கொடுக்கப்படும் தண்டனைகள். அதில் முதல் தலைப்பு விலங்கிடப்படுதல். அதாவது அந்த நரகவாசியை கழுத்துக்களில் சங்கிலிகளை போட்டு இறுக்குவாங்க. இறுக்கி இந்த கொதிக்கிற நீரில் அந்த நரகவாசிகளை தூக்கி எரியப்படுவாங்க. எரியப்பட்டு அவங்க திரும்பியும் மீண்டு எடுத்து அவங்கள நரக நெருப்பில் அவங்க எரிக்கப்படுவாங்க. அடுத்து நெருப்பாலான ஆடை, ஏக இறைவனை மருத்துவனுக்காக அல்லாஹ் அந்த நெருப்பாலான ஆடையை அல்லாஹ் தயாரித்து வைத்துள்ளான். அடுத்து அவனை அதை போட வரும்போது அந்த நரகவாசி ஓடும்போது அல்லாஹ் சொல்லுவானா, அவனை பிடியுங்கள், பிடித்து நரகத்தின் மையத்தில் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானான். அடுத்து அவன் தலையை வாட்டி வதைக்க அளவக்கூடிய கொதிநீரை அவன் தலையில் ஊற்றப்படுவாங்களாம். ஊற்றப்பட்டு அடுத்து அந்த நரகவாசி எதில் இருப்பாங்கன்னா, அவங்க அனல் காய்ச்சல், அதாவது வெப்ப காய்ச்சலையும் அடர்ந்த புகை நிலத்தில் மட்டும்தான் இருப்பாங்க. அங்கே குளிர்ச்சியும் கிடையாது, இனிமையும் கிடையாது, ஒன்லி அங்கே வேதனை மட்டும்தான் இருக்கும். அடுத்து அல்லாஹ்வின் தூதர் தபுக் போருக்கு செல்கிறாங்க. செல்லும்போது அங்கே கோடை அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க செல்லாமல் வீட்டிலே இருந்துருந்தாங்க. அப்போ முகமது நபி சொல்கிறாங்க, கோடை இந்த வெப்பமே அதிகமாக இருக்குன்றீங்க, நரக நெருப்பு இதை விட வெப்பமானதுன்னு முகமது நபிங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க. அடுத்து அதான் அந்த நரக நெருப்பில் அங்கே குளிர்ச்சியும் கிடையாது, இனிமையும் கிடையாது. அங்கே கொதி நீரையும் சீலையும் தவிர அங்கே வேறு எதுவுமே கிடைக்காது அங்கே. அடுத்து வரம்பு மீறும் தங்குமிடமாக நரகம் காத்து கொண்டே இருக்கிறது. அதாவது அல்லாஹ் வரம்பு மீறும்னா அல்லாஹ் இதை கட்டளையிட்டு இருப்பான், இதை செய்யாமல் வேறு எதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களே, அதுதான் வரம்பு. அங்கே அதான் அந்த நரகத்துக்கு அங்கே கூட்டம் கூட்டமாக அந்த நரகத்துக்கு வருவாங்க. அந்த நாளில் அவங்க நரகத்தில் பல்லுக்கு காய்ச்சப்பட்டு நெற்றிகளிலும் முதுகில் விழா எலும்புகளிலும் சூடப்படப்படும். அப்போது அல்லாஹ் சொல்லுவானா, நீங்கள் உலகத்தில் சுவைத்து கொண்டது நீங்களே சுவைத்து பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானாம். அடுத்து குத்தமான்றது ஒரு நெருப்பு. அந்த நெருப்பு நம்ம உள்ளத்தை போய் தாக்கும். உள்ளத்தை போய் தாக்கும்போது அவங்க அது நீண்ட கம்மன்கள் சூழ்ந்தே இருக்கும். அடுத்து அவர்கள் முகங்கள் நரகில் புரட்டப்படும். நரகில் புரட்டப்படும் போது அப்போது அவன் சொல்லுவானா, யாரெல்லாம் அவன் கட்டுப்பட்டு இருக்கக்கூடாதா, தூதர் கட்டுப்பட்டு இருக்கக்கூடாது எப்போ உணர்வானா, அப்போது அந்த நரகத்தில் புரட்டி எடுக்கப்படும் போது அவன் அந்த வேதனை உணர்வானா. அடுத்து அவன் நரகத்தை அதாவது வேதனை அவனை உடம்பு முழுக்க இருக்குமா. அடுத்து நமது வசனங்கள், அதாவது அல்லாஹ்வுடைய வசனங்களில் மறுத்திருப்பான்ல, அவனுக்கு அல்லாஹ் நரகத்தில் தூக்கி எரியப்படுவாங்க. எரியப்படும் போது அவங்க தோல்லாம் கருகுமா. தோல் கருகும் போது அல்லாஹ் அவனுக்கு வேறு தோல் மாற்றப்படுவார்களாம். மாற்றப்பட்டு ஏன்னா அவங்க வேதனை உணர்வதற்காண்டி அவெல்லாம் அவன் வேறு தோல் மாற்றப்படுவார்களாம். அடுத்து அவங்க அதாவது அவங்க முகத்தை நெருப்பில் பொசுக்குவாங்களாம். பொசுக்கும் போது அதை விகாரம், அதாவது அவங்க மூஞ்சை பார்க்க முடியாது, அப்படி இருப்பாங்க. அடுத்து அவங்களுக்கு இரும்பு சம்மட்டிகள் 2 உள்ளன. இரும்பு சம்மட்டிகளும் சுத்தியில் வச்சு அவங்களுக்கு அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அவங்க துடிப்பாங்களாம். அடுத்து கெட்டவங்க நரகில் இருப்பாங்க. அதாவது அவங்க கத்துருவாங்களாம். அதாவது அவங்க கத்த எப்படி இருக்குமோ, கழுதையின் கத்தலும் அலறும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க கத்துவாங்களாம். அடுத்து குறைந்தபட்ச தண்டனை. அடுத்து ஒரு நரகவாசிக்கு ஒரு நெருப்பால் ஆணைய செப்பலை போட்டு அணிவிச்சிட்டு வருவாங்களாம். அணிவிச்சிட்டு வருவோம் சொல்லுவாங்க, அணிவிச்சிட்டு வருவாங்களாம். அடுத்து அதில் தான் இந்த மிகப்பெரிய தண்டனை செஞ்சுருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்களாம், இவங்க தான் இருக்கையில் குறைந்தபட்ச தண்டனை, அதாவது இவன் தான் குறைந்தபட்ச தண்டனையாக இருக்கான் அப்படின்னு யார் சொல்லுவாங்க? முஹம்மது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூறுறார்கள். அடுத்து இவ்வளோத்துக்கும் நரகத்தை சொல்லியிருக்கான் அழகா. இன்ஷா அல்லாஹ் நரகத்துக்கு போகாமல் சொர்க்கத்தை படி அல்லாஹ் நம்ம வழங்குவானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.